Hi friends, you are always welcome to Adikutti Kitchen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்ப ஹெல்த்தியான பிரண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பிரண்டையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. இதை சாப்பிட்டிங்கன்னா முழங்கால் வலி, மூட்டு வலி அதெல்லாம் குணமாகும். அதே மாதிரி குழந்தைங்க பசி எடுக்கலை அப்படின்னா இந்த சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. இதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கத்தி எடுத்துகிட்டு சும்மா அந்த 4 சைடும் உள்ள நரம்பு மட்டும் இப்படி பிரித்து எடுத்துட்டிங்கன்னா போதும், ஈஸியாக சுத்தம் பண்ணிடலாங்க. நான் எப்படி சுத்தம் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு சைடும் லைட்டாக கத்தியில் இது பண்ணிவிட்டு இழுத்திங்கன்னா போதும், நரம்பு வெளியில் வந்துடுங்க. இதே மாதிரி 4 சைடும் செஞ்சு எடுத்துருங்க. மொத்தத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பிரண்டை சட்னி ரொம்ப ஈஸி தாங்க, கஷ்டம்லாம் கிடையாது. 2 எண்டையும் கட் பண்ணிடுங்க. அந்த எண்டில் அந்த முடிச்சு மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். 2 பக்கமும் ஃபஸ்ட்டு எண்டை கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஈஸியாக உரித்து எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக உரித்து எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பிரண்டை சட்னி செய்யலாம். இது உரிக்கும் போது கொஞ்சம் கை அரிக்குங்க, அதுக்காக பயப்படாதீங்க. பிகினர்ஸாக இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிடும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ நான் உரித்த பிரண்டையெல்லாம் தண்ணியில் போட்டுக்க போகிறேன். வாஷ் பண்ணிவிட்டு எப்படி வதக்கிட்டு சட்னி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணி பட்டுட்டு நீங்கள் கையில் தொட்டிங்கன்னா பிரண்டை கையெல்லாம் ரொம்ப பிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும், அதுக்காக பயப்படாதீங்க கை அரிக்குதேன்ட்டு. வானலியில் நான் நல்லெண்ணெய் ஊற்றி தான் இன்றைக்கி வதக்க போகிறேன். நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க பிரண்டை இருக்குது இல்லைங்களா, அந்த பிரண்டையை எடுத்துகிட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் போட்டு முதல்ல நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். பிரண்டையை போட்டாச்சுங்க, நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் பிரண்டையை போட்டோன்னா நல்லா வதங்கி வராது, அதுக்குள்ளே வெங்காயம் கருகிடும். அதனால நான் பிரண்டையை மட்டும் முதல்ல தனியாக வறுத்து எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா பிரண்டை வேக வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. பிரண்டை நல்லா வதங்கி வரலன்னா நம்ம சாப்பிடும்போது நாக்கெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க பிரண்டையை. இது நல்லா வேகிறதுக்காக கூட கொஞ்சமாக நான் கல்லுப்பு சேர்க்குறேங்க. கல்லுப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும், அதுக்காக தான் நான் போடுறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் அடுப்பு மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் இதுக்கு வதங்கிறதுக்கு, அதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சு கருக்கிடாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு பிரண்டை எனக்கு. இப்போ நான் இந்த பிரண்டையை மட்டும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த எண்ணெயிலேயே மீதி உள்ள இன்க்ரீடியன்ஸ் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேங்க. கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். வெந்தது நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா வதக்கிட்டு இதை எடுத்து பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்ததாக அந்த எண்ணெயிலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக. இதை ஒரு வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் லைட்டாக வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நாம் இதில் கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோங்க. ஒரு நிமிஷங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சட்னி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க.
நல்லா வதங்குது, ஓரளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ அதில் நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாய் சேர்க்க போகிறோங்க. மிளகாய் வத்தல் நான் 2 தான் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேங்க. தக்காளி நான் முழுசாக தான் போடுறேன். முழுசாக போட்டாலே வதங்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க, பருப்பெல்லாம் கருகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்க போகிறேங்க நான். ஏன்னா குழந்தைங்க கருவேப்பிலை எவ்வளோ தான் நல்லதுன்னு நம்ம சொன்னாலும் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இப்படி சட்னியில் சேர்த்து அரைச்சி கொடுக்கும்போது சாப்பிட்ருவாங்க இல்லையா, அதுக்காக நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வரணும், இல்லைன்னா தக்காளி நம்ம முழுசாக போட்டிருக்கனால உள்ளே பச்சை வாசம் வரும். அதனால் தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு நம்ம ஏற்கனவே பிரண்டையில் போட்டிருக்கோங்க, அதனால் உப்பு இதில் நான் சேர்க்கலை. நான் சட்னி அரைக்கும்போது உப்பு போதுமான்னு பார்த்துட்டு நம்ம தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கோங்க, கருக விட்டுறாதீங்க, டேஸ்ட் மாறிடும். கருகக்கூடாது, நல்லா வெந்து வந்திருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த பிரண்டை சட்னி நீங்கள் கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு எவ்வளோ பசி எடுக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள். இதில் நான் கொஞ்சமாக புளி சேர்க்குறேங்க. ஏன்னா மதியத்துக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் புளி சேர்த்துட்டிங்கன்னா கெடாது கொஞ்சம். இது இட்லி, தோசை, சாப்பாடு எதுக்கு வேணால் நீங்கள் தொட்டுக்கலாங்க. மதியத்துக்கு சாதத்துக்கு தொட்டுக்க வேணாலும் கொடுத்து விடலாம் நீங்கள். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. தேங்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு எடுத்துட்டோன்னா சட்னி ரெடிங்க. அவ்வளோதான். இப்போ நான் மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க எப்படி இருக்குன்னு. பாருங்கள், சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதுக்கு தாளிச்சோன்னா வேலை முடிஞ்சுதுங்க. சுவையான பிரண்டை சட்னி தயார். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் எண்ணெய் காஞ்சதையும் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிங்க. கடுகு உளுந்தும் பொரிஞ்சதுக்கும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் போட்டால் போதுங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு போதுமான்னு பார்த்துட்டு, இல்லைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க சட்னிக்கு தேவையான அளவு. கருவேப்பிலை பொரிஞ்சதையும் தாளித்து கொட்டிடுங்க. சுவையான பிரண்டை சட்னி தயார். குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுவாங்கங்க. இட்லி, தோசையாக இருந்தாலும் சரி, நீங்கள் சாதத்துக்கு கொடுத்து விட்டாலும் சரிங்க, எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். சட்னி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில்